அனைவருக்கும் வணக்கம். தென்னிக்கு பாலசிங்கம், செங்கோட்டையிலிருந்து. அதாவது இன்னைக்கு தென்காசி மாவட்ட தேர்தல் அதிகாரியிடத்திலே விவசாயிகள் ஒரு கூட்டமாக திரண்டு போய் ஒரு வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். உள்ளபடியே ஆச்சரியமாக இருக்கிறது. நாடு விடுதலை அடைந்து 70 ஆண்டுகளை கடந்து விட்டோம். இதில் 64 ஆண்டுகளாக ஒரு திட்டம் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த செய்தி வெட்கப்படக்கூடிய செய்தியாகும். நாடு விடுதலை அடைந்த போது இந்த தேசத்தினுடைய தந்தை என்று சொல்லப்பட்ட காந்தியடிகள் சொல்றாரு, அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக்போன் ஆஃப் இந்தியா என்று சொல்லுகிறார். விவசாயம்தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த நாட்டில் மிகப்பெரிய தொழிலாளர்களை அடிப்படையாக கொண்ட ஒரு அமைப்பு விவசாய அமைப்பு. அதான் உண்மை. நீங்க என்னெல்லாமோ நீங்க சொல்லலாம், என்ன அந்த ஐடி துறை வளர்ந்துருச்சு, அந்த துறை வளர்ந்துருச்சு, இந்த துறை வளர்ந்துருச்சுன்னு சொல்லலாம். வெள்ளக்காரத்துறை காலத்துக்கு பிறகு இல்ல வெள்ளக்காரத்துறை காலத்துக்கு முன்னாலேயும் இந்த துறைதான், விவசாயம் துறைதான் இந்த நாட்டிலே மிகப்பெரிய தொழிலாளர்களை கொண்ட ஒரு துறையாக இருக்கிறது. அப்போ அப்படி ஒரு முக்கியமான இடத்திலே இந்த விவசாயத்துறை வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் விவசாயிகள் போய் என்ன செய்யறான், பிரதான கட்சிகளை மதிக்காது, பிரதான கட்சிகளை தூக்கி தூர எரிஞ்சிட்டு போய் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கிறார். எங்க அண்ணன், மரியாதைக்குரிய எங்களுடைய மூத்தவர் கண்ணையா அவர்களுடைய வழிகாட்டுதலிலே அண்ணன் கரையாளனூர் துரைராஜ் அவர்கள் இரட்டை குளம் கால்வாய் திட்டத்தை கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தமிழ்நாட்டை ஆண்ட அரசியல் கட்சிகள் புறக்கணித்ததால் நாங்க என்ன செய்யறோம், வேட்புமனு தாக்கல் செய்யறோம், மக்களை திரட்டுவோம், நாங்கள் என்ன செய்வோம், கால்வாயை நாங்களே வெட்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இது ஒரு புறத்திலே விவசாயிகளுக்கு பெருமையாக இருந்தால் கூட இந்த நாட்டிலே, இவ்வளவு பெரிய ஜனத்தொகை கொண்ட ஒரு நாட்டிலே, ஒரு மிகப்பெரிய தொழிலாக விவசாயம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே விவசாயிகள் திரண்டு போய் என்ன செய்யறான், 10,000 ரூபாயை கொடுத்து வேட்புமனு தாக்கல் பண்றாங்க அப்படின்னா அப்ப இந்த நாட்டுல என்ன மாதிரியான நிலைமை இருக்கு அப்படிங்கிறத நாம உணரணும். முதல்ல இது உண்மையிலேயே வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான், இல்லையா? தொர்ராஜ் அண்ணன் அடிப்படையில் ஒரு விவசாயி, அந்த கால்வாய் திட்டம் எப்படியாவது நிறைவேறிவிடும் என்று கனவு கண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுள் ஒருவர். எங்க அண்ணன் கர்ணையாவும் அதேதான் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். ஒரு கம்மாயிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர், அதிகபட்சம் 10 கிலோமீட்டர், 7 கிலோமீட்டர் தாண்டி ஒரு கால்வாயை வெட்டுறதுக்கு வெறும் 74 கோடி ரூபாய் நிதி இந்த நீர்வள ஆதாரத்துறையிட்ட இல்லையா? 74 கோடி ரூபாய் இல்லையா? ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள் பசியாரும் அந்த தண்ணியை குடிச்சு. ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள், நினைச்சு பாருங்க, காஞ்சு போய் கிடக்கு பூமி. பாவூர் சத்திரத்துக்கு கிழக்க போக முடியல. இன்னமும் பாவூர் சத்திரத்திலிருந்து சுரண்ட வரைக்கும் செழிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த செழிப்பு எத்தனை நாளைக்குன்னு நமக்கு தெரியல. அப்போ இந்த கால்வாயை வெட்டுனா பல ஆயிரம் ஏக்கர் நிலத்தடி நீர் நிரவல்னு சொல்றோம் நாம. அதுல அப்போ பல்லாயிரம் ஏக்கர்களுக்கு நிலத்தடி நீர்மட்டம் என்ன செய்யும், உயரும். அந்த பகுதியிலே விவசாயம் செழிக்கும். அந்த பகுதியிலே எங்கள் மக்கள் ஒரு மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வாழ்வார்கள். கூடவே ஆடு மாடுகளுக்கான வாழ்க்கையும் அதிலே அடங்கி இருக்கிறது. ஒரு விவசாயி வேட்புமனு தாக்கல் பண்றது அப்படிங்கிறது இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய பஞ்சத்தை காமிக்கணும்னு நான் நினைக்கிறேன். கொரோனா வந்துச்சு, எல்லா துறையும் முடங்கிட்டு கிட்டத்தட்ட மருத்துவத்துறை தீவிரமா இருந்துச்சு, காவல்துறை தீவிரமா வேலை செஞ்சாங்க, மக்களை பொது இடத்துல கூட விடாம, வீட்டை விட்டு வெளியே விடாம வேலை செஞ்சாங்க. அந்த சம நேரத்தில் அவர்களுக்கு இணையாக கொரோனா நோயை பத்தி கவலைப்படல உற்பத்தியாளர்கள். நாங்க விவசாயிகள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய உற்பத்தியாளர்கள். கத்தரிக்காய் வந்துச்சு, தக்காளி பழம் விளைய வச்சான், நெல் விளைய வச்சான், நெல் அறுத்தான், கருது அறுத்தான்,
தொழி அடிச்சான், ஆடு மாடு மேய்ச்சான். அவனுடைய உழைப்புக்கு ஈடு இணை கிடையாது, ஈடு இணை கிடையாது. கொரோனா உச்சக்கட்டத்தில் இருந்த போது கூட அவன் வேலை செய்து கொண்டே இருந்தான். அப்பேற்பட்ட ஒரு சமூகம், விவசாய சமூகம் இன்னைக்கு ரோட்டுக்கு வந்து என்ன செய்து நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறோம். உண்மையிலேயே எனக்கு வந்து ஒரு புறத்தில் மகிழ்ச்சி என்று சொன்னால் கூட, இந்த பிரதான அரசியல் கட்சிகள், இந்த ஆட்சியாளர்கள் எத்தனை நல்லவன் இருக்காமனு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு. இந்த 64 வருஷத்துல ஏப்ப எத்தனை நல்லவன் நமக்கு இந்த நாட்டுல ஆண்டிருக்கான் சொல்லுங்க. யாருக்கும் கண்ணு தெரியலையா? நான் கேட்க, இத்தனை நல்லவர்கள் இருந்தார்களே, யாருக்கும் கண்ணு தெரியலையா? இந்த ஊத்துமலை எல்லாம் காஞ்சு போய் கிடக்க, என்ன செய்வான் குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு? அங்க உள்ள எங்க ஆளுங்க விவசாயம் பண்றானே, இருக்க தண்ணியை வச்சு விவசாயம் பண்றான், ஆடு மாடு மேய்க்கான், பாலை கொடுக்கான், தென்காசி மாவட்ட தலைநகரத்துக்கு பாலை ஏத்தி விடுதான், காய்கறி வருது, விளையுத வெள்ளாமை எல்லாம் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கானே, அவனை வாழ வைக்க வேண்டாமா இந்த அரசாங்கங்கள்? என்ன நாட்டுல வாழ்றோம் நாம? இந்த திட்டம் கடந்த ஆட்சியில் நம்முடைய முதல்வர் கொடுத்த வாக்குறுதிப்படி நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும், நிறைவேற்றப்படல. இப்ப நீங்க நிறைவேற்றலன்னா நாங்கள் என்ன செய்வோம்? ஆயிரக்கணக்கான விவசாயிகளை திரட்டி நாங்க அந்த இரட்டை குளம் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றுவோம். அதனுடைய அந்த முரசறிவிக்கும் ஒரு முகமாகத்தான் இன்றைக்கு எங்களுடைய அண்ணன் கரையாளனூர் துர்ராஜ் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இனி தென் மாவட்டங்களிலே ஒரு விவசாய புரட்சி வெடிப்பதற்கான சூழலை இன்றைக்கு தென்காசி தேர்தல் நடத்தும் அலுவலர் இன்றைக்கு பார்த்திருக்கிறார். அது கண்டிப்பாக வெடித்து கிளம்பும். எங்களுடைய அண்ணன் கரையாளனூர் செல்வராஜ் தென்காசி சட்டமன்ற தொகுதியிலே ஜெயிக்கிறவரை தோக்க வைப்பார், தோக்கிறவரை ஜெயிக்க வைப்பார். அதான் உண்மை, அதான் உண்மை. கணிசமான வாக்குகளை நாங்கள் வாங்குவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.